நண்பர்களே, இன்னைக்கு என்னோட கஜானாவை நான் உங்களுக்கு காட்ட போறேன். இங்க வீட்டில் இருக்க என்னோட ஃபேவரட் பிளேஸ் அந்த கஜானா. இந்த கஜானாக்குள்ள என்னென்ன இருக்கு? நீங்க ஒரு WWE ஃபேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும். ஏன்னா WWE சம்மந்தப்பட்ட நிறைய விஷயம் உள்ள இருக்கு. ஏன்னா நான் ஒரு WWE ஃபேவரட்டான ஒரு பைத்தியம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நண்பர்களே, இதுதான் அந்த கஜானா. இந்த கஜானாக்குள்ள தான் நம்ம சீக்ரெட்டான ஒரு இடம் இருக்கு. இந்த கஜானாவை பார்த்தவொடனே தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ பெரிய WWE ஃபேனுங்கிறது. பாருங்க, ஃபுல்லாமே WWE ஸ்டிக்கர் தான் இருக்கும். இங்கே நிறைய ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கேன். நிறையா பேர் இருப்பாங்க. குறிப்பாக நம்ம ரோமன் ரெயின்ஸ் இருப்பார். பாருங்க, ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஒரு WWE பைத்தியம். பீரோ ஃபுல்லாக WWE ஸ்டிக்கராக இருக்கும். ஏன்னா நான் ஒரு அளவுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் ஆகிட்டேன் WWE மேலே. எல்லாருக்கும் ஃபுட்பால் மேலே கிரேஸ் இருக்கும், எனக்கு WWE தான். அது ஒரு சினிமா ஆக்ஷனு, அது ஒரு நாடகம்னு எனக்கு தெரிஞ்சாலுமே எனக்கு WWE பிடிக்கும். நண்பர்களே, அடுத்தது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நம்ம கஜானா திறந்தவொடனே நம்ம நேம் இருக்கும். பாருங்க, ஒரு டைம்ல நான் மான்ஸ்டர்னு பைத்தியமா சுத்தின்னு இருந்தேன். எங்க பார்த்தாலும் மான்ஸ்டர் சிம்பிள் போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு அறிகுறி இது. WWE எனக்கு பிடிக்குன்ற காரணத்தினால WWE சிம்பிள் மான்ஸ்டர். எனக்கு ரோமன் ரெயின்ஸ் ரொம்ப பிடிக்குன்றதுனால ரோமன் ரெயின்ஸோட 2018-19 அந்த காலத்துல தான் ரோமன் ரெயின்ஸ் டிஷர்ட்ல இதுதான் இருக்கும். இப்போதான் கொஞ்சம் சிம்பிள்லாம் மாற்றி வச்சிருக்காங்க. அப்போ இந்த ஸ்பைடர் சிம்பிள் தான் இருக்கும், அதனால நாங்கள் போட்டு வச்சேன். அப்படியே ரோமன் எம்பையர், இதுவும் 2018 அந்த டியூரேஷனில் தான் ரோமன் எம்பையர்னு இருக்கும். இப்போ ஓடிசி ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப்னு அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. நம்ம இந்த கஜானா ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்க, இது எல்லாமே கண்ணா பின்னான்னு இருக்கு. உங்களுக்கு நான் ஒன்றொன்னா எடுத்து காட்டுறேன், அப்போதான் உள்ள என்னென்ன இருக்குன்னு புரியும். நண்பர்களே, இந்த கஜானாவை நான் கீழே வச்சுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஒன்றொன்னா எடுத்துட்டு அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். நண்பர்களே, எங்கள் அம்மாவோட நைட்டி வச்சுக்கிட்டேன். நண்பர்களே, சாப்பிட போகிறது இல்லை, கொஞ்சம் டிசிப்ளின் காரணத்தினால் கொஞ்சம் நைட்டி, கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக இந்த நைட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். நண்பர்களே, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் கிரிஞ்சாக போகுது, அது எனக்கே தெரியுது. கொஞ்சம் தவிர்க்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு கிளாஸஸ். நான் இந்த 2020 நான் 12th முடித்தேன். நண்பர்களே, அப்போ வந்து லாக்டவுன் டைமு. அப்போ தான் நம்ம ஃபோட்டோ ஷூட் வந்து ட்ரெண்டிங் ஆகுது. ஃபோட்டோ ஷூட் போக ஆரம்பிக்கிறோம். நம்மளால கேமரா தான் வாங்க முடியல, இந்த மாதிரி கிளாஸ் வச்சு வாங்கி வச்சுக்கிட்டேன். நண்பர்களே, என்னதான் கேமரா நம்மளது இல்லைன்றதுனாலும், ஆனால் பசங்க போட்டிருக்க அக்சசரிஸ் தான் நம்மளது தான். கிளாஸ் ப்ளூ கலர் ஒன்று, பிளாக் கலர் ஒன்று. நல்லா இருக்கா? இப்போ இதை வர வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பொருளுக்கு போகலாம். இது நண்பர்களே, இது நான் வந்து 10 ரூபா கடைக்கு போயிருந்தேன் பஸ் ஸ்டாண்டில். எனக்கு இந்த மாதிரி பொருள்லாம் பிடிக்கும். விசிலு, மோளம், விசிலு, மோளம் பயங்கரமாக இருக்கும் நண்பர்களே. நெக்ஸ்ட்டு செயின், ஒரு $1 உங்களுக்கு தெரியுதா தெரியல, $1 ஒரு செயின் வச்சுருந்தேன். அது செயின் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தேன். இந்த டாலர் மட்டும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பேண்டு நண்பர்களே, நான் 7th 8th படிக்கிறப்போலாம் இந்த பேண்டுலாம், ஐயோ போச்சா, இந்த பேண்டு தான் ட்ரெண்டிங்காக இருந்தது. நான் எப்போ தான் போகிறேனோ ஒரு பேண்டு வாங்கிட்டு வந்துடுவேன். இது வந்து பாப் மேர்லி சிம்பிள் இருக்கிற ஒரு பேண்டு. அப்போ வந்து 20 ரூபீஸ்க்கு வாங்கினேன், இப்போ எவ்வளோ தெரியல. நெக்ஸ்ட்டு மோதிரம் நண்பர்களே, இதெல்லாம் எனக்கு பத்தாது, இருந்தாலும் வாங்கி வச்சுட்டேன். என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான், சைஸ் தெரியாமல் வாங்கிட்டான். இருந்தாலும் நான் காசு கொடுத்துட்டேன், வேஸ்ட்டாக போயிடுச்சு நண்பர்களே. பிளாக் கலர் மோதிரம், இது பிளாக் கலர் மோதிரம், 2 மோதிரம். நெக்ஸ்ட்டு இந்த இது அவுல் ரிங், இது ஃபேமஸாக போச்சு. இப்போ தான் நான் 1 இயருக்கு முன்னாடி வாங்கினேன். நான் வாங்கி வச்சுப்பேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஆனால் நான் போட மாட்டேன். வெளியே போகும்போது எனக்கு டீசன்ஸ் பிடிக்கும். இந்த மாதிரி சீன் போடுற மாதிரி பொருள்லாம் நான் போட்டு போக மாட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து இங்கே வேலை செய்யும்போது கொடுத்தாங்க நண்பர்களே, இந்த விசிலு. அப்படியே இந்த கீச்சைனும் ஒன்று கொடுத்தாங்க நண்பர்களே. இது ஒரு பயங்கரமான பிபி. சைஸ் தான் சின்னது, ஆனால் சவுண்டு செம்மையாக வரும். பார்க்குறீங்களா?
பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி சவுண்டு கேட்கும். இது முதல்ல லைட்டா வலிக்குது நண்பர்களே. நெக்ஸ்ட்டு நான் ஒரு பைக் வச்சுருந்தேன். அது எங்கள் அம்மா 5th படிக்கும்போது வாங்கி கொடுத்தாங்க. அதில் டயரை மட்டும் கட் பண்ணி அந்த டயர் நடுவில் குட்டி குட்டியாக லைட்டு வச்சு அதில் ஒயர் கனெக்ஷன் வச்சு HW பேட்ரி வச்சு எரிய வைப்போம். இப்போ வந்து இந்த பேட்ரி வந்து ரொம்ப நாளாக இதில் கிடக்கு, அதனால பவர் போயிடுச்சு. இல்லை உங்களுக்கு நான் எரிய வச்சு காட்டின்னு இருப்பேன். பாருங்க பேட்டரி பவர் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த புக்கெலாம் ஒரு காலத்தில் ஃப்ரெண்டு நம்மளுக்கு ஆட்டையை போட்டு கொடுத்தது நண்பர்களே, ஒரு புக் ஃபேரில். நம்ம இது வாங்கலை, இந்த பாவம்லாம் நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் போவோம், நம்மளுக்கு வராது. அப்புறம் இது நம்ம மாலை ஃபோட்டோ ஷூட்காக நம்ம ஃப்ரெண்டு செந்தில்னு ஒருத்தவன் நம்மளுக்கு கொடுத்தான். இதை நான் இப்போ வச்சுக்கிட்டேன். இந்த நேரத்தில் அவனுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். செந்தில் வாழ்க. நெக்ஸ்ட்டு இது நண்பர்களே, இதுவும் ஒரு பிபி தான். அந்த பிபி எங்கே போச்சு தெரியல, இந்த பாட் மட்டும் இருக்கு. ஸ்பின்னர் நண்பர்களே, 5 ரூபா ஸ்பின்னர். இது சுத்தாது, ஆனால் வாங்கணுன்றதுக்காக வாங்கினேன், சும்மாத்துக்கு வாங்கினேன். நெக்ஸ்ட் இந்த செயின் நண்பர்களே, பாம்பு மாதிரி இருக்கும், பாம்பு தோல் மாதிரி. இது நான் தான் வாங்கினேன். இது 100 ரூபா. பாருங்க, பாம்பு தோல். நெக்ஸ்ட்டு குட்டி பொம்மை. இது வந்து கிண்டர் ஜாய்க்கு ஃப்ரீயாக வந்தது நண்பர்களே. இது குட்டி குட்டி பல்பு. எங்கள் வண்டியோட இண்டிகேட்டர் கலர் மாத்திரம்னு சொல்லிட்டு கட்டிட்டேன் எல்லாத்தையும். ஆரஞ்சு கலர் இருந்தது, நான் ப்ளூ கலரு மாற்றிட்டேன், அதுக்காக கைட்டி இதில் வச்சுருக்கேன். அந்த ப்ளூ கலர் இண்டிகேட்டர் மாற்றணும்னு சொன்னல, அந்த லைட் நண்பர்களே. இப்போதைக்கு HW பேட்டரி நம்மக்கிட்ட இல்லை, இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் எரிய வச்சு காட்டியிருந்திருப்பேன். இல்லை, சாரி நண்பர்களே, சாரி. நத்திங். இது பர்ஸ் நண்பர்களே. இதில் அந்த காயின்ஸ் பின்னாடி சில சிம்பிள்ஸ்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த காயின்ஸ் மட்டும் இருக்கும். இதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி வேறு விதமாக காட்டுறேன். இதில் இருக்க காயின்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சஞ்சய்னு நம்ம சித்தப்பா பையன் இருக்கான், அவன் குத்தான். எங்கள் சித்தப்பா வந்து சிங்கப்பூர் போயிட்டு வந்தார், அவர் குத்தது அவன் எனக்கு கொடுத்தான். அவனுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். சஞ்சய், நன்றி சஞ்சய். சிங்கப்பூர் காயின்ஸு. அப்புறம் இந்த 10 ரூபா காயின்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதை வந்து நான் தனியாக சேவ் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு இந்த மாதிரி காசுக்கு பின்னாடி இந்த மாதிரி சிம்பிள் போட்டு காசுலாம் எனக்கு சேர்த்து வைக்க பிடிக்கும். இப்போ காசு இல்லைன்னா இதை நான் தொட மாட்டேன். அந்த காசெல்லாம் தொட்டு அந்த காசெல்லாம் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் இந்த காசுக்கு வருவேன். எனக்கு இந்த காசு மேலே தனி மரியாதை இருக்குது. ஆனால் வேல்யூ என்னமோ ஒரே வேல்யூ தான், ஆனால் எனக்கு கொஞ்சம் மரியாதை, ரெஸ்பெக்ட் இருக்குது. காயின்ஸ்லாம் கொஞ்சம் செதறி கிடைக்கு, அதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுறேன். அப்புறம் இன்னொரு மோதிரம் நண்பர்களே, சில்வர் மோதிரம். சில்வரில் 20 ரூபா சில்வர் மோதிரம். இதெல்லாம் குப்பை. இது ஒரு 10 ரூபா கடையில் போகும்போது நான் வாங்கினது நண்பர்களே. இதை திறந்து உள்ளே ஃபோட்டோ வைக்கிற மாதிரி. நான் 8th ஸ்டாண்டர்டில் நகம் பெருசாக வளர்த்தேன், மேம் வெட்டிட்டாங்க. அது எனக்கு போடுறதுக்கு மனசே வரல. அந்த நகத்தை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்து இதை சேஃப்டியாக வச்சுக்கிட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு நான் வளர்த்த கட்டை விரல் வளர்ந்த பெரிய நகம். எனக்கு நகம் வளர்க்க பிடிக்கும். இப்போ ஏன் வளர்க்குறது இல்லைன்னா, நான் கேலிஸ்தெனிக் பண்ணுறேன். சேஃப்டி முக்கியம். நம்ம எதாவது இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா கை உடஞ்சிரும். அப்புறம் இந்த நகம் அப்படியே தனியாக எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது இல்லை, அதனால சேஃப்டியாக எப்போயுமே நான் நகம் வெட்டிடுறேன். இப்போதைக்கு கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கேன். இது வந்து மெஸ்ஸியோட கிளப்போட கீச்சைனு. இது வந்து சென்னையில் வாங்கினது. இது ஒரு சென்னை தான், காம்போவில் கொடுத்தாங்க. இது ஒரு செயின். இதெல்லாம் நான் போடுறதில்லை, சும்மா வச்சுருக்கேன். இது வந்து 10th படிக்கும்போது ஃபிசிக்ஸ் லேப்லேருந்து பசங்க எடுத்து கொடுத்துறானுங்க நம்மளுக்கு. இதுக்கு நான் கடமைப்பட்டிருக்க மாட்டேன், இது பாவம். இந்த கண்ணாடி எதுக்குன்னா, விஜய் சேதுபதி விக்ரமில் ஒரு சீன் வரும்ல, இன்ட்ரோ சீனு, அது மாதிரி பண்ணுறதுக்காக கண்ணாடியில் இருந்து உடைச்சது. ஆனால் இன்னும் அந்த இன்ட்ரோ சீன் பண்ணல, கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணுறோம். குட்டி ஸ்பேனர், பாட்டில் ஓப்பனர், கிறிஸ்மஸ் தாத்தா,
இந்த மாதிரி குளுக்கோவிட்டா இருக்குல்ல, 10 ரூபா குளுக்கோவிட்டா, இந்த மாதிரி டப்பா எனக்கு பிடிக்கும் நண்பர்களே. இந்த டப்பா வாங்குறதுக்காகவே குளுக்கோவிட்டா நான் வாங்குவேன், இதுக்குள்ளே ஏதாவது போடலான்னு. குளுக்கோவிட்டா டப்பா 2 எடுத்து கொடுத்துருக்கானுங்க நண்பர்களே, பாவ செயலில் ஈடுபட்டிருக்கானுங்க. கிண்டர் ஜெயிலேருந்து வந்து இன்னொரு பொம்மை நண்பர்களே, குட்டி பூனை, சூப்பரா இருக்கு. இப்போதைக்கு வேற எதுவும் இல்லை. இது எதுக்கு வச்சிருக்கோன்னு தெரியல. மான்ஸ்டர் எனர்ஜி பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த மான்ஸ்டர் எனர்ஜி. ஆனால் நான் ஸ்டட்டு போட மாட்டேன், இருந்தாலும் அந்த ஸ்டட்டு சும்மா வாங்கி வச்சேன், அது துருப்பிச்சு பழசாயிடுச்சு பாருங்க நண்பர்களே. டிக்ஷனரி நான் வந்து ஸ்கூலில் வந்து ஃபுல் அட்டனன்ஸுக்காக கொடுத்த டிக்ஷனரி. இது வந்து நியூ மில்லேனியம் ஸ்கூலில் வாங்கினேன். நான் WW ஃபேனுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ட்ரிபிள் ஹெச், பின்னாடி ராண்டி ஆர்டன். இதை பார்த்து நம்ம ஸ்கூலில் இன்னொரு பையனும் இதே மாதிரி டிக்ஷனரி குலசேகர்னு ஒருத்தன் இந்த டிக்ஷனரி வாங்கி இதே மாதிரி அவனுக்கு ஸ்டிக்கரும் வாங்கி கொடுத்தேன். அவன் காசு தான், என்னாலும் நான் வாங்கி கொடுத்தேன். WW எனக்கு ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே. அப்போதைக்கு எனக்கு WW வந்து ரொம்ப பிடிக்கும், அது வந்து அளவே இல்லை அதுக்கு. இப்போதான் கொஞ்சம் பார்க்கறது இல்லை, கொரோனா டைம்லேருந்து அப்படியே பார்க்கறத விட்ட நண்பர்களே, ஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் WW பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த சிம்பிள் யாருதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஃபின் பேலர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து டிஷர்ட்டில் பேலர் கிளப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நான் வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருக்குல்ல நண்பர்களே, நட்ராஜ் ஜாமெண்ட்ரி பாக்ஸ், உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன். அதில் மூடியை மட்டும் கட் பண்ணி இதில் அதை ட்ரா பண்ணி, இதான் இப்போ ஒரு ஆணின்னு வச்சுக்கோங்க, அந்த ஆணி அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மேலே வச்சு சுற்றி எடுத்து ஒன்று ஒன்றா அடிச்சு 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 இந்த மாதிரி கட் பண்ண நண்பர்களே. ரொம்ப கஷ்டமான வேலை இது. நான் நினச்சிருந்தா ஒரு சிசரால் பண்ணியிருக்கலாம், ஆனால் இது மாதிரி பண்ணேன். இது இன்னொரு சிம்பிள் இருக்குது, இந்த சிம்பிள் யாருன்னு கண்டுபிடிங்க. இது வந்து ஜெஃபார்டி அவர் டிஷர்ட்டில் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது இதுதான் நண்பர்களே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து இப்போது கையில் வச்சுக்கிறது சேஃப் இல்லை, இது தகரம் சைடில் ஷார்ப்பாக இருக்குது, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இதை நான் சேஃப்டியாக வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு எந்த அளவுக்கு ரோமன் ரெயின்ஸை பிடிக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு செத் ரோலின்ஸும் பிடிக்கும். இது வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸில் இல்லை, இது நான் ஒரு இரும்பு எக்ஸாம் பேட் வச்சுருந்தேன், அதில் கட் பண்ணது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது நண்பர்களே, நான் பண்ணதுலே. செத் ரோலின்ஸ் அழகாக இருக்கும். இது பார்க்குறது என்னமோ ஈஸியாக இருக்கும், ஆனால் நான் வந்து ஒரு வாரம் கிட்டே இதை கட் பண்ணிருப்பேன். யாருக்கும் டிஸ்டர்பே இல்லாமல் செய்யணும், அதுதான் விஷயம். யார் வேணால் தட்டிடலாம், ஆனால் சவுண்டு கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நெக்ஸ்ட்டு இது நண்பர்களே, இது என்னன்னா, இது வந்து ஒரு ஒன்லி இந்த பார்ட்டிஷன் இருக்குல்ல, இந்த பார்ட்டிஷன் மட்டும் தனித்தனி ஆப்ஜெக்ட் நண்பர்களே. இதை நான் வந்து ஜட்டி பாக்ஸ் இருந்தது, ஜட்டி ஆம்பளை ஜட்டி, அந்த ஆம்பளை ஜட்டியை ரெண்டும் உள்ளே வச்சு அது மேலே இதெல்லாம் ஒட்டிட்டு 2 பார்ட்டிஷன் மாதிரி செட் பண்ணிட்டேன் நண்பர்களே. இது ஜட்டி பாக்ஸ் தான், இதை உள்ளே சொருவிக்கலாம். இது 2 பார்ட்டிஷனாக நான் வச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் ஆர்டிஸ்ட் திறமை இருக்குது நண்பர்களே, அந்த காலத்துலேயே அப்படி தான் நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிட்டு இருப்பேன். 2 பார்ட்டிஷனாக வச்சுட்டேன். இது ஒரு பார்ட்டிஷன், ஒரு ஜட்டி பாக்ஸ் காணாம மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் வருது நண்பர்களே, காசு. எல்லாமே இந்த பொம்மை போட்ட காசு இருக்குல்ல, மோட்டோ, பென்டன், நருட்டோ, பவர் ரேஞ்சர், சோட்டா பீம், இந்த காயின்லாம் இதெல்லாம் எதுக்கு வாங்கினே தெரியல. ஆனால் இது மாதிரி எனக்கு வாங்குறது சேவ் பண்ணி வைக்கிறது எனக்கு பிடிக்கும். பிற்காலத்தில் நம்ம காட்டிக்கலாம். இப்போ கூட நான் வீடியோ எடுக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், நீங்களும் இது மாதிரி கலெக்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் மிஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் நான் சேஃபாக வச்சுருக்கேன். எது நண்பர்களே, ஒரு காலத்தில் ஃபோனு அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி டச் ஃபோனு வந்தாலுமே நான் வந்து 6th 7th படிக்கிறப்போ இந்த மாதிரி ஏர்பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதுதான் ஃபேமஸாக இருந்துச்சு. வெறும் மெமரி கார்டு போட்டு பாட்டு கேட்குறது. இது நான் வச்சுருக்கேன். இது எந்த கிடையாது, தமிழ் மணின்னு ஒருத்தன் வந்தான், அவன் கொடுத்தான். இப்போ இந்த வீடியோ பார்த்து அவன் கேட்டால் கூட நான் கொடுத்துருவேன், ஏன்னா இது வந்து எனக்கு யூஸே கிடையாது. இது சார்ஜரும் பெரிய சார்ஜர், இது எப்போ வாங்குறது எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியல, அப்படியே விட்டேன். இதில் சும்மா வச்சுருக்கேன். HW பேட்டரி நண்பர்களே, இதுவும் ரொம்ப நாள் ஆகுது, ஒர்க் ஆகாது, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு.
எனக்கு எந்த அளவுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி லைட் கலெக்ட் பண்ணுறது பிடிக்கும் நண்பர்களே. ஆனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு கலெக்ட் பண்ணுறது பிடிக்கும், அதனால் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லோ லைட்டு, ஒயிட் லைட்டு, பச்சை லைட்டு, ரோஸ் லைட்டு. இந்த கீச்செயின், ஆர்ட் கீச்செயின், இது எதுக்கு வாங்கணும்னு தெரில, ஆனால் வாங்கிட்டேன். ஒருத்தவங்க இது வச்சுருக்க மாதிரி, ஒருத்தவங்க இன்னொன்று வச்சுருக்க மாதிரி, தெரியுதா? எதுக்கு வாங்கணும்னு தெரியல, வாங்கிட்டேன் நண்பர்களே. நண்பர்களே, நெக்ஸ்ட்டு ஒரு பயங்கரமான பொருள்லாம் இருக்குது, அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. நண்பர்களே, நம்ம கஜானா இருந்ததுல, அந்த கஜானா எடுத்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு சேஃப்டி கஜானா நண்பர்களே. யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, நம்ம சேஃப்டி பிளேஸ் இது. உள்ளே 2 பார்ட்டிஷன் இருக்கும், அதில் கொஞ்சம் ஒழிச்சு வச்சுருக்கேன். இந்த சைடில் ஒரு பார்ட்டிஷன் இருக்கும், அதுலேயும் கொஞ்சம் ஒழிச்சு வச்சுருக்கேன். அது என்னன்றது இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களே. அந்த பார்ட்டிஷன்லேருந்து இந்த 2 பொட்டி தான், அந்த சீக்ரெட் பிளேஸ்லேருந்து இந்த 2 பொட்டி தான். அந்த 3 பொட்டிக்குள்ளே இப்போ என்ன இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நான் ஒரு வாட்ச் வச்சுருந்தேன் நண்பர்களே, அந்த வாட்சோட பொட்டி. இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மட்டும் காட்டுறேன், அப்படி இல்லைன்னா நான் காட்டில் விட்டுடுறேன். எனக்கு இந்த டாலர் பிடிக்கும் நம்ம மக்களே. இந்த ஓ சிம்பிள் போட்டு ஒரு டாலர் இருக்குல்ல, இது சின்ன வயசில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்காக மலைக்கு போனால் இதை நான் வாங்கின்னு வர சொல்லுவேன், எங்கள் மாமாவை வாங்கின்னு வருவார். இது ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் இது ஒரு கீச்சன் வந்து இதை பார்த்த ஏதோ பிரெயின் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆகும், அது மாதிரி ஒன்று சொன்னாங்க. இது எப்போ கொடுத்தாங்கன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் இது சொல்லி தான் கொடுத்தாங்க. அப்படி வேறு எதுவும் இல்லை நண்பர்களே. இதுக்குள்ளே நான் நெக்ஸ்ட்டு பொட்டியை ஓப்பன் பண்ணுறேன். இந்த கேட்பரி டைரி மில்க், இந்த பொட்டியை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பயங்கரமான விஷயம் வந்துருக்கு நண்பர்களே. நான் 12th படிக்கும்போது எங்கள் ஸ்கூல் வந்து 150 வருஷம் ஆயிடுச்சு நண்பர்களே. அதுக்காக இந்த கீச்சன் எல்லாரும் கொடுத்தாங்க. நான் சேஃப்டியாக வச்சுருக்கேன். இதில் நான் பெருமையாக உணர்றேன். எங்கள் ஸ்கூல் 150 இயர்ஸை தாண்டி போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த கீச்சன் நண்பர்களே, எனக்கு கீச்சன் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நான் வாங்குறேனோ இல்லையோ, எங்கள் வீட்டுக்கு வரவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன கேட்பானுங்கன்னா, மச்சான் எனக்கு ஒரு கீச்சன் கொடு மச்சான். நான் ஏதோ கடை வச்சுருக்க மாதிரி என்கிட்ட வந்து கீச்சன் கேட்பானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸு மட்டும் இல்லை, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், எங்கள் மாமா, எங்கள் சித்தப்பா, யார் வந்தாலும் கீச்செயின் தான் கேட்பாங்க எங்ககிட்ட. இது வந்து பசங்களுக்கு இந்த ஹாபி இருக்குமான்னு தெரில, பொண்ணுங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு பிடிக்கும் கீச்செயின் கலெக்ட் பண்ணுறது. நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு மாதிரி சாவி கீச்செயின். இது எப்படி என்கிட்ட வந்ததுன்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை சுத்தமாக. இது வந்து 10 ரூபாய்களில் வாங்குது நண்பர்களே. அனுமான் கையில் வச்சுருப்பார்ல, அந்த கீச்செயின். நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிரி பேர்ட் கீச்செயின். இது வந்து எப்படி என்கிட்ட வந்ததுன்னு தெரியல. இந்த செயினும் எனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல, லேடிஸ் செயினாக இருக்குது. இதை வந்துட்டேன். இந்த மோதிரம் இருக்குல்ல, இது வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்தான். 12th படிக்கும்போதோ 11th படிக்கும்போதோ ஃப்ரெண்ட்ஸ் டே அன்னைக்கு கொடுத்தான். அவன் பேர் தீபன். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க தீபன். அவன் கொடுத்தது. நான் தொலைக்க மாட்டேன், என்னைக்கும் தொலைக்க மாட்டேன் நண்பா. என்கிட்ட தான் இது இருக்கு, நான் பாதுகாக்கிறேன் நண்பா. நெக்ஸ்ட் டைரி மில்க் ஓப்பன் பண்ண போகிறேன். பேண்டு கிரேஸ் நான் சொன்னேன்ல, அதில் என்னென்ன பேண்டு இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. ரோமன் ரெயின்ஸ் பேண்டு 2018 அந்த காலத்தில் வந்து ஐ கேன் அண்ட் ஐ வில், அந்த ஸ்பைடர் சிம்பிள் இந்த மாதிரி தான் தலைவன் டிஷர்ட்டில் இருக்கும். இப்போ தான் தலைவன் இப்போ வந்து ஹையஸ்ட் லெவலில் போய் நிற்கிறாரு. அந்த காலத்துலேயே எனக்கு ரோமன் ரெயின்ஸை பிடிக்கும். ரோமன் ரெயின்ஸை பற்றி ஒரு பேண்டு. இன்னொன்று வந்து மீசை போட்ட ஒரு பேண்டு. இதெல்லாம் எதுக்கு வாங்கினேன்னு தெரியல, இது அங்கே இருந்ததில் நல்லா இருந்தது, அதனால் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ரோமன் ரெயின்ஸுக்கு இன்னொரு பேண்டு, பிளாக் கலர் பேண்டு. இதில் ரோமன் ரெயின்ஸ் சைன் போட்டிருக்கோம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அவெஞ்சர்ஸ் ஜஸ்டிஸ் லீக்னு போட்டு ஏதோ இருக்குது. பேட்மேன், சூப்பர்மேன், யாருன்னு தெரியல, அக்வாமேன், கிரீன் லேண்டன், உமன் வண்டர் உமன், ஃப்ளாஷ், ரெட் கலரில் ஒரு பேண்டு. நெக்ஸ்ட்டு நைக்கி போட்டது ஒன்று பிளாக் கலர். நம்ம கஜானா முடிஞ்சிச்சு நண்பர்களே. இதோட நம்ம கஜானா முடிஞ்சிச்சு. இந்த கஜானா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க நண்பர்களே. இந்த வீடியோ வந்து எனக்கு பிற்காலத்தில் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பார்ப்பேன். இந்த வீடியோ எனக்கு பிடிக்கும், எப்போ பார்த்தாலும் எனக்கு இந்த வீடியோ பிடிக்கும். அதுக்காக தான் இப்போது நான் எடுத்தது. முக்கியமாக எப்படியாவது இந்த நம்ம திறமை, நம்ம இந்த ஆர்டிஸ்ட் திறமை, நம்ம சேஃப்டியாக சேவ் பண்ணி வச்சதெல்லாம் நம்ம காட்டிடணும்னு நினச்சேன்.
காட்டிட்டேன். நன்றி நண்பர்களே, நன்றி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.